1980 முதல் இந்த சிவகுமார் கல்வி அறக்கட்டளை மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டு வருகிறது. 1979 என்னுடைய 100வது படம் வெளிவந்த போது அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசியோடு என் தாயார் துவக்கி வைத்த இந்த அறக்கட்டளைக்கு முன்வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற வீரண்ணன் செயலாளராக கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் செயல்பட்டார். வழக்கறிஞர் சுப்பிரமணிய ராவ் என்பவர் நிர்வாக அறங்காவலராக இருந்து செயல்பட்டார். அவர் ட்ரஸ்ட்க்கு 25,000 ரூபாய் பேங்க்ல போட்டோம். அதுக்கு வந்த ஆண்டு வட்டி 2,250 ரூபாய். அதை மூணா பிரிச்சு முதல் பரிசு தமிழகத்திலே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு முதல் பரிசு 1000, இரண்டாவது பரிசு 750, மூணாவது பரிசு 500 ரூபாய் என்று 1980 கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி துவங்கி 25 ஆண்டு ஆகும்போது நான் என் தனிப்பட்ட வருமானத்திலேயே 50,000 ரூபாய் கடைசி தொகை. இது 2,250 ரூபாய் முதல்ல கொடுத்தது. 25 ஆண்டுல 50,000 ரூபாயோட நான் அதை நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு அடுத்த தலைமுறைக்கு அது போய் சேர வேண்டும் என்று சூர்யாவும் கார்த்தியும் தலையெடுத்த போது இந்த அறக்கட்டளை அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டோம். 3 விஷயம் மட்டும் வச்சுங்க. கல்வி, தூய்மையான கல்வி, சிக்கனமான வாழ்க்கை, ஒழுக்கம், இந்த 3ஐ கடைபிடித்தால் உலகத்தில் எந்த மூலையிலும் நீங்கள் வெற்றிகரமாக வாழலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கிற முதல் மதிப்பெண் 1190 மதிப்பெண் வாங்கியிருக்கிற கே ரேகா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில இருந்து வந்திருக்காங்க. அடுத்து வேல்முருகன் 1187 மதிப்பெண்கள் வாங்கி ஸ்டேட் செகண்ட் வாங்கியிருக்காரு. பி எஸ் ரேகா 1186 மதிப்பெண்கள் வாங்கி ஸ்டேட் தேர்ட். எஸ் பிரியங்கா தமிழ்ல முதல் மதிப்பெண் வாங்கி 200க்கு 200 வாங்கி இன்னைக்கு தமிழ் டாப்பர் மாநிலத்தில். லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 1063 மார்க் வாங்கி விமலா முதல் இடத்துல இருக்காங்க. 1020 மதிப்பெண்கள் வாங்கி ஜெசிந்தர், 1000 மதிப்பெண்களுடன் திவ்யா, பி பிரியா இந்த வருடம் 12ஆம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பி பிரியா. எஸ் நவீன்குமார், என் நந்தினி 1170 மதிப்பெண்கள் வாங்கி 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்திருக்காங்க. அவங்க கே சுப்பிரமணி வாழை அடுத்தபடியாக வாழை என்னும் அமைப்பு அகரம் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி அகரமோட மென்டரிங் கான்செப்ட்க்கு முன்னோடியா இருந்தக்கூடிய வாழைக்கு அகரம்ல இருந்து ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 1.5 lakhs 1.5 லட்சம் ரூபாய் காசோலை வழங்கணும். வாழை உறுப்பினர்கள் தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி திண்டிவனத்திலிருந்து கல்யாணி ஐயா நடத்தக்கூடிய தாய் தமிழ் தொடக்கப்பள்ளி பல மாணவர்களை பழங்குடியினர் மாணவர்களை படிக்க வச்சு ரொம்ப நல்லா செஞ்சுட்டு இருக்கிற ஒரு பள்ளி. சோ அந்த பள்ளிக்கு அகரம் சார்பில் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் காசோலை. My own uncle Mr. Shivakumar and my friend and brother Saravanan, brother Surya is doing is quite extraordinary because I think what they have done, and I think I want to tell all of you as students, is that they have truly and most remarkably made a contribution which is going to make an impact in the life of each one of you. And I sincerely hope that each one of you take that experience in your own life and make an impact on other people's lives. And I am fully confident that you will do that. +2 முடித்த மாணவர்கள் மேற்கொண்டு படிப்பதற்கு வறுமையின் காரணமாக மேற்கொண்டு படிக்க முடியாது என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்து அவர்களை தொடர்ந்து படிக்க வைப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. அதுதான் விதைகள். அது கடந்த ஆண்டு அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி கிட்டத்தட்ட சென்ற ஆண்டு 150 மாணவர்கள், அதில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பொறியியல், மருத்துவம் போன்ற பட்டப்படிப்பில் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஆண்டு ஒரு 150 மாணவர்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். எங்க வாழையில இருந்து +2 முடிச்ச பசங்களுக்கு, அதுலயும் போன டைம் +2 முடிச்ச பசங்க தான் வாழையோட முதல் மாணவர்கள், முதல் செட் மாணவர்கள். அவங்கள தமிழரசங்கிற பையன் 1100க்கு மேல மதிப்பெண். ஏன்னா அவங்க படிச்ச ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா டீச்சர்ஸே வரமாட்டாங்க ஒழுங்கா.
ஸோ நாங்க வந்து 2 monthsக்கு ஒன்ஸ் வந்து தனியா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க போய் அவங்களுக்கு கோச்சிங் கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பையனுக்கு வந்து 1100க்கு மேல மதிப்பெண் எடுத்த அந்த பையனுக்கு வந்து அகரம் சப்போர்ட்ல தான் வந்து அவன் இப்ப கோயம்புத்தூர்ல வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். இப்பவும் நிறைய இடங்கள்ல, முக்காவாசி இடங்கள்ல அப்படிதான் இருக்கு அப்படிங்கறதுதான் கொடுமையான விஷயமே. நம்ம எல்லாம் இங்க 1 hour கரண்ட் போனாலே வந்து செலுச்சுக்கிறோம் பாப்பா அப்படிங்கிறோம். இவெல்லாம் கரண்டே இல்லாம அதே நிலைமையில தான் வந்து இன்னும் படிச்சுக்கிட்டு இந்த வெற்றியை நம்ம முன்னாடி அப்படியே சந்தோஷமா காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கொடுக்கறது, இந்த வாட்டி விழா போடுறது, இந்த வாட்டி ஸ்டேஜ்ல இவ்வளவு பணம் கொடுக்கறது வந்து முக்கியமான விஷயம் இல்லப்பா. இந்த 32 வருஷங்கிற மாதிரி உனக்கு அப்புறமும் அது வந்து நடந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்றதா எனக்கு எப்பவுமே வந்து அப்படியே ஒரு ஆணி அடிச்ச மாதிரி மண்டையில ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த முயற்சிகள் தான் எடுத்துட்டு இருக்கிறோம். எந்த வருஷமும் வந்து கொஞ்சம் கூட குறையாம எனக்கு அப்புறமா, எங்களுக்கு அப்புறமாவும் இது நடந்துகிட்டே இருக்கணும்.